Hey guys, welcome to my cooking channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா chicken gravy. இது பண்றதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுல குக்கர் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் ஆயில் இல்லனா ஏதாவது சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சுருள் பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதோட ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு 2 இந்த மாதிரி சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் போல். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ட்ரையானனால. இப்போ கொஞ்சமாக மூடி வச்சு லைட்டாக மூடிட்டு தக்காளி கொஞ்சம் வேக விடுவோம். தக்காளி வந்ததுக்கப்புறம் 200 கிராம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் போனோட தான் போட்டிருக்கேன், நீங்கள் போன்லெஸ் கூட சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா கோட் ஆகணும் சிக்கனில். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம 2 to 3 விசில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் கிரேவியை. இப்போ குக்கர்லேருந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் கிரேவியை வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.